கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். அது ஒரு மழைக்காலம். மெலிதாய் சாரல் தூறிக்கொண்டிருந்தது. ரம்யா தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். திரும்பிய பக்கமெல்லாம் புல் பூண்டுகள் துளிர்த்து செழித்து கிடந்தன. குருவிகள் தாழ பறந்து கொண்டிருந்தன. அப்போது ரம்யாவின் கையில் பொன்வண்டு ஒன்று வந்து அமர்ந்தது. பார்ப்பதற்கு அது மிகவும் அழகாயிருந்தது. அந்த பொன்வண்டிற்கு மினுமினுக்கும் பச்சை நிறத்தை தந்தது யாராக இருக்கும்? இந்த கேள்வி மனதில் எழ அதனிடம் கேட்டாள். எனக்கு தெரியாது, ஆனால் பூக்களுக்கு நிறத்தை தந்தது யாரோ அவரே எங்களுக்கும் நிறத்தை தந்திருக்கக்கூடும் என்றது பொன்வண்டு. ரம்யாவின் வீட்டு வாசலில் ரோஜா செடிகள் உண்டு. அதில் சிவந்த மற்றும் மஞ்சள் நிற பூக்கள் பூத்து கிடந்தன. ரம்யா அவைகளிடம் சென்று, பொன்வண்டிற்கும் உங்களுக்கு நிறத்தை தந்தது யார் என்று கேட்டாள். எங்களுக்கு தெரியாது, ஆனால் வண்ணத்து பூச்சிகளுக்கு நிறத்தை தந்தது யாரோ அவரே எங்களுக்கும் நிறத்தை தந்திருக்கக்கூடும் என்றன அவைகள். நிறைய பட்டாம்பூச்சிகள் மலர்களின் தேனை தேடி அங்கும் இங்கும் தாவி கொண்டிருந்தன. அதில் நீல நிற பட்டாம்பூச்சி ஒன்றை தடுத்து நிறுத்தினாள் ரம்யா. அதனிடம், பொன்வண்டுகளுக்கும் பூக்களுக்கும் உங்களுக்கும் நிறத்தை தந்தது யார் என்று கேட்டாள். நாங்கள் வானவில்லை எங்கள் மீது ஆடையாய் போர்த்தி கொண்டதால் எங்களுக்கு விதவிதமான வண்ணங்கள் கிடைத்ததாக சொல்கிறார்கள். வானவில்லை தான் கேட்க வேண்டும் என்றது அது. கிழக்கு திசையில் மேகங்களின் பின்னணியில் ஓர் அழகிய வானவில் தெரிந்தது. ரம்யா அதனிடம் போனாள். பொன்வண்டிற்கும் பூக்களுக்கும் பட்டாம்பூச்சிகளுக்கு நிறத்தை தந்தது யார் என்று கேட்டாள். ஒரு வில்லை போன்று வளைந்து நிற்கும் பிரம்மாண்டமான எனது தோற்றம் எனக்கே வியப்பை தருகிறது. ஒளியிலிருந்து பறக்கிறேன் என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் நீ சொன்ன யாருக்கும் நான் நிறத்தை தரவில்லை. வேண்டுமானால் ஒளியை உமிழும் சூரியனை சென்று கேட்டுப்பார் என்றது வானவில். சுட்டெரிக்கும் சூரியனுக்கு சற்று எட்டத்தில் போய் நின்று கொண்டாள் ரம்யா. அதனிடம், நீதான் அனைத்திற்கும் நிறத்தை தந்ததா என்று கேட்டாள் ரம்யா. நான் தருவது நிறமற்ற ஒளி, அதாவது வெள்ளை ஒளி. ஆனால் சிதறும்போது அந்த ஒளி பல நிறங்களாக பிரிவது எனக்கே விந்தையாகத்தான் இருக்கிறது. வேண்டுமானால் கடவுளை சென்றுதான் கேட்க வேண்டும் என்றது சூரியன். கடவுளை சந்திக்க நீண்ட வரிசை காத்திருந்தது. இருந்தாலும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை என்பதால் ரம்யாவால் எளிதில் சந்திக்க முடிந்தது. அவள் எடுத்த எடுப்பில் கேட்டாள், நீங்கள் தான் அனைத்திற்கும் நிறத்தை தந்ததா? ஆம், நான் தான் இந்த உலகத்தை படைத்தேன். அப்போதே உயிருள்ள உயிரற்ற அனைத்திற்கும் நிறத்தை தந்துவிட்டேன் என்றார். எதற்காக நீங்கள் நிறத்தை தர வேண்டும் என்று கேட்டாள். எல்லா மனிதர்களாகிய உங்களுக்காகத்தான் என்றார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியும் அந்தவுமாய் நம்மிடம் வாசம் செய்கிறார். எனவே நாம் இயற்கையானாலும் செயற்கையானாலும் அதை உபயோகப்படுத்தும் போது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நீங்கள் எங்களை உருவாக்கின நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உமக்கு சித்தமான பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளுங்க. எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.